ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொமானியா யூரோப்பில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் டிராஃபிக் இருந்தாலும் வண்டி எடுக்க மாட்டாங்க. சிக்னல் முடிஞ்சு அது க்ரீன் லைட் வர வரைக்கும் அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாங்கன்னா கூட நீங்கள் சிக்னல் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று பாருங்கள், இப்போது மழை பெஞ்சிருக்குது, நிறைய மழை. இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து ஒரு இடம் கூட தண்ணி நிற்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து பாருங்கள், மழை பெஞ்சிருக்குது, ரெயின் வந்திருக்கு. அப்புறம் எல்லாம் எவ்வளோ தண்ணி வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணுவாங்க. சிக்னலு ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ரோடு இருக்குது. இது வந்து சைக்கிள் வே. இப்போ நான் வந்து நடந்து போய் நிற்கிறேன். இதை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் போகிறதுக்கு. ஸோ வந்து இந்த லைனில் தான் வந்து சைக்கிள் போகணும். ஸோ அது பாருங்கள், இது பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள், ஸோ வந்து இப்போ சிக்னலில் போடுறாங்க. பாருங்கள், என்ன பண்ணாலும் மூவ் பண்ண மாட்டாங்க. எல்லா இடத்துல கரெக்டாக வெயிட் பண்ணிவிட்டு போவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சேர் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்களா, இப்போ வந்து வெயில் காலம் வரும். இப்போ மழை காலன்றதால பிரச்சனை இல்லை. வெயில் காலம் வரும், அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஸோ வந்து இந்த ஏரியா பேர் வந்து பயாமாரின்னு சொல்லுவாங்க. பயாமாரியில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, தண்ணி. இப்போ வெயில் காலத்துக்கு வந்து நம்ம போய்ட்டு அங்கே தண்ணி கேட்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த கவர்மெண்ட்டே வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், வெயில் காலத்தில் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி குடிக்கலாம். அங்கங்கே போட்டிருப்பாங்க. பப்ளிக் பாத்ரூம் இருக்கும். ஆட்டோமேட்டிக் டோரு க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும். பாருங்கள், சிக்னல் வருது, அவர் போல் நடந்து வர்றாரு. இது பாருங்க, இது சைக்கிள் வே. இது நடந்து போகிறது, அதுதான் போயிட்டு இருக்குது. பாருங்க, இதெல்லாம் அந்த ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மக்கள் தொகை இங்கே குறைவாக இருந்தாலும் அந்த சொல்கிற விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுதான் வந்து யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இந்தியாவில் வந்து எல்லாமே இருக்குது, இதை காட்டிலும் அதிகமாக நம்ம வளம் இருக்குது. ஆனால் எதையும் நம்ம மதிக்க மாட்டோம். அதுதான் யூரோப் கண்ட்ரிக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். எந்த ஒரு கடை கட்டினாலும் ஃபாலோ பண்ணணும், கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் இது மெயின்.